அனைவருக்கும் வணக்கம். சிபிஐ கெஞ்சி கேட்டுப்போம், தயவு செஞ்சு இந்த நிக்கிதாவை உடனடியா கைது பண்ணுங்க. அது வெளியில இருந்தது அப்படின்னா இன்னும் எத்தனை உயிர் போகும் அப்படின்னே சொல்ல முடியாது. உடம்பு ஃபுல்லா பொய்ய வச்சுட்டு ஒரு உருவம் அலையுது அப்படின்னா அது இந்த நிக்கிதா தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது மீடியாவில் வந்து பேசுறப்ப என்ன சொல்லுச்சு அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? இந்த மீடியாவை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, எல்லாம் வந்து என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, நான் எவ்வளவு உத்தமி தெரியுமா, இவங்க என் பேரையே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க, என்னால ஒரு கடைக்கு போக முடியல, ரேஷன் கடைக்கு போக முடியல, நான் ரொம்ப நல்லவ, ஒரு செடியில இருந்து ஒரு இலை உதிர்ந்தா கூட என் மனசு தாங்காது, வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா கூட நான் அடிக்க மாட்டேன், புடிச்சிட்டு போய் வெளியில தான் விடுவேன், பால் ஊத்துவேன், முட்டை போடுவேன்லாம் பேசின கேரக்டர் தான் இந்த நிக்கிதா. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நிக்கிதா சொல்றது எல்லாமே பொய், இது பச்சை ஃப்ராடு அப்படின்னு நம்ம சில ஆதாரங்களை வச்சு சொல்லியிருந்தோம். பட் நாம சொல்றதை விட சிபிஐயே சொல்ற விஷயம் இருக்குல்ல, இந்த நிக்கிதா வந்து ஃப்ராடு தான் அப்படின்னு சிபிஐயே சொல்ற விஷயம் இருக்குல்ல, இப்போ சிபிஐ கிட்ட இருந்து ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்த நிக்கிதா சொன்னது பொய் அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ உறுதி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நிக்கிதா இதுக்கு முன்னாடி விசாரணையில இல்ல மீடியாவில் பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, 27ஆம் தேதி காலையில 9 மணிக்கு அந்த அஜித் குமார் கிட்ட நான் சாவியை கொடுத்துட்டு பார்க் பண்ண சொல்லிட்டு, காரை பார்க் பண்ண சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன், கீ எடுத்தாந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கீ எடுத்தாந்து கொடுக்கவே இல்லை. 10-15 நிமிஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த அஜித்தோட ஃப்ரெண்ட், அந்த கார் ஓட்ட தெரிஞ்ச அருண்குமாரும் வந்து என்கிட்ட இந்த கீயை கொடுத்தாங்க. அவங்க அந்த 10-15 நிமிஷத்துல வந்து இந்த வடக்கரை அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து என்னோட காரை எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க என்னுடைய நகையை எடுத்து ஒளிய வச்சுட்டு இல்ல யார்கிட்டயோ கொடுத்துட்டு தான் திரும்ப வந்து காரை வந்து கோயில் பார்க்கிங்ல வந்து பார்க் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கீயை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையிலையும் இததான் நிக்கிதா சொல்லியிருந்தது. மீடியாவில் பேசுறப்பையும் நிக்கிதா இதை தான் சொல்லியிருந்தது. பட் இப்போ சிபிஐ என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 2 முக்கியமான விஷயம். இது சொன்னதுல இந்த விஷயத்திலேயே 2 பொய் பச்சை பொய் அப்படிங்கிறது 2 இருக்கு, சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வடக்கரை அப்படிங்கிற பகுதிக்கு இதோட கார் போயிட்டு வந்தது அப்படின்னு இந்த நிக்கிதா சொல்லிச்சு இல்ல, சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிசிடிவியா இந்த பகுதியில அந்த நிக்கிதாவோட கார் வந்திருக்கான்னு கடைசி வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே அந்த கார் அப்படிங்கிறது போகவே இல்லை. அந்த கோயில் பார்க்கிங்கை விட்டு அந்த கார் அப்படிங்கிறது போகவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சிபிஐ உறுதி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நிக்கிதா வந்து அந்த அஜித் குமாரோட நண்பர் அருண்குமாரும் இதோட காரை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னது பெரிய பொய். இன்னொரு பெரிய பொய் என்ன அப்படின்னா, போயிட்டு கீ அவங்க திரும்ப கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ண 10-15 நிமிஷம், ஆனா காரே வரல அப்படின்னு இது சொல்லிச்சு இல்லையா. சிபிஐ விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு, சிசிடிவியை வச்சு அந்த டைமிங்கை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நிக்கிதா அந்த கீயை கொடுத்த அடுத்த 2வது நிமிஷத்துல அந்த கீ அப்படிங்கிறது திரும்ப இந்த நிக்கிதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. 2 நிமிஷத்துல கீயை வாங்கிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படிலாம் கதை விட்டது இல்ல, அப்பவே நமக்கு தெரியுது இது ஏதோ திட்டமிட்டு, இந்த பொய் சொல்றது எல்லாமே திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போய் அதுல மாட்டிக்கிட்டதுனாலதான் இந்த நிக்கிதா மாத்தி பொய் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த நாம சொல்லிட்டு இருந்ததை தாண்டி இப்ப சிபிஐயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அஜித் குமார் மரணத்துக்கு பின்னாடி இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வந்து யூகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லப்பா இது கிட்டத்தட்ட இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த 27ஆம் தேதி காலையில அந்த நகை காணா போச்சு அப்படின்னு அந்த சம்பவம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அஜித் குமாரை வந்து திருபுவனம் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க விசாரணை அப்படிங்கறதெல்லாம் பண்றாங்க. பட் போலீஸ்காரங்களே விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையன் நீங்க சொல்றதை வச்சுலாம் அந்த நிக்கிதா சொன்னது இதோட வாய்மொழியா இது சொல்லுச்சு இல்ல, இப்படி நகை காணா போச்சு இவன்ட்ட சாவி கொடுத்தேன்னு, இது சொல்றதை வச்சும் அஜித் குமார் சொல்றதை வச்சும் காவல்துறை நிலையத்துல இருந்த காவலர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நகையை வந்து இந்த அஜித் குமார் எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாது, சோ அதனால இவனை போட்டு நம்ம டார்ச்சர் பண்றதுல எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில இருந்து இந்த அஜித் குமாரை திரும்பவே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா காவல்துறையே வந்து இல்ல இவன் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது இந்த கேஸுக்குள்ளேயே வருது. அப்பனா இந்த காவல் நிலையம் அந்த ஸ்டேஷன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிலேந்து கொண்டு வர அளவுக்கு இந்த நிக்கிதாவுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு, அதிகாரிகள் கூட டச் இருக்கு அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்த இந்த ஸ்பெஷல் டீம் தான் வந்து இந்த அஜித் குமாரை விசாரிச்சு கொலை பண்ணது எல்லாமே. இதுக்கு இந்த காவல் நிலையம் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, அஜித் குமார் மேல எந்த தவறும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் இந்த அஜித் குமாரை அவனை விசாரிக்கணும் அப்படின்னு அந்த குறியா இருந்த 2 நபர்கள் அப்படின்னா, ஒன்னு நிக்கிதா, இன்னொன்னு அந்த
கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகி ஒரு நபர். அந்த நிர்வாகிக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. இவங்க 2 பேர் தான் இல்ல இவனை விசாரிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறப்போ அந்த கோயில் நிர்வாகியும் இந்த நிக்கிதாவும் திட்டமிட்டு ஏதோ அந்த கோயில்ல பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. நிக்கிதா தான் சரியான ஃப்ராட் ஆச்சு. அது ஒன்னும் என்னப்பா இந்த பொம்பளை இப்படி இல்லாம பண்ணும், இந்த அளவுக்கு பவர் இருக்குமா அப்படின்னா நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. 7 எஃப்ஐஆருக்கு மேல அது மேல இருக்கு. ஆனா அது ஜாலியா வெளியில சுத்திட்டு தான் இருக்கு. 4-5 ஆண்களை திருமண மோசடி பண்ணிருக்கு. 10-15 பேரை வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு மோசடி பண்ணிருக்கு. அப்படிலாம் செஞ்சுட்டு ஜாலியா ஹாயா சுத்தக்கூடிய ஒரு பொம்பளை வந்து ஒரு கோயில்ல இருந்து அந்த நிர்வாகி கூட நமக்கு கான்டாக்ட் இருக்கு, டச் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் நகை ஏதாவது ஆட்டையை போடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் ஆரம்ப கட்டத்துல இருக்கப்பவே சொல்லியிருந்தேன், இது சாதாரணமா நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி கோயில் நிலமோ இல்ல கோயில் நகையோ தொடர்பு இருக்கு. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நிர்வாகிக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இந்த நிக்கிதாவுக்கும் ஒரு உயர் அதிகாரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இவங்க எல்லாமே ஒரு செயின்ல வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த கோயில் நிர்வாகி அந்த நிக்கிதாவும் சேர்ந்து ஒரு நகையை திருறாங்க அப்படின்னா அது அந்த உயர் அதிகாரிக்கு ஒரு ஷேர் போகும், நிக்கிதாவுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். இது வந்து அந்த கோயில் நிர்வாகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி இது எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ இந்த விசாரணை போக போக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இந்த நிக்கிதா நகை அப்படிங்கிறத கொண்டே வரல. நிக்கிதாவோட நகை 9.5 பவுன் காணா போச்சு அப்படின்னு சொல்றது 100% பொய் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இந்த வழக்கு நகர்ந்துகிட்டே இருக்கு. 100% நம்மளை பொறுத்த வரைக்கும் 100% இந்த நகையை எடுத்துட்டு வரல. இந்த நகை காணா போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இவங்க அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த நிக்கிதாவுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இந்த அஜித்குமாருக்கு தெரிஞ்சதுனால இந்த அஜித்குமார் வந்து கட்டம் கட்டப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம 100% நம்புறோம். ஆனா இதை சிபிஐ உறுதி பண்ணோம். இந்த நிக்கிதா வந்து நகை எடுத்துட்டு வந்துதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இன்னும் 1 நாள் 2 நாளுக்குள்ள சிபிஐ உறுதி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ 15 நிமிஷம் கழிச்சுதான் காசாய் வந்ததுன்னு சொல்லிச்சு இல்ல, 2 நிமிஷத்துல வந்தது அப்படின்னு சிபிஐ உறுதி பண்ணிட்டாங்க. சோ அடுத்த கட்டமா இது நகை எடுத்துட்டு வந்துதா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் வெளியில தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயத்துல இந்த 5 காவலர்கள் மாட்டிருக்காங்கல்ல, அவங்க 5 பேரும் இந்த குற்ற சம்பவத்தை செஞ்சவங்க. ஆனா செய்ய சொல்லி உத்தரவிட்ட நபர் யார் அப்படிங்கிற விஷயம் சீக்கிரம் தெரிய வரணும். அந்த அதிகாரியும் இந்த விஷயத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு கைது செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிக்கிதா, உன்ன மாதிரி ஒரு நடிகையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒன்னெல்லாம் வெளியில விட்டாங்கன்னு வச்சுக்கேன், நீ வந்து இந்த அரசியல்வாதிகள் இந்த அதிகாரிகள் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தல்ல, யங் ஏஜ்ல இருக்கப்ப நிறைய கான்டாக்டை ஏற்படுத்தி வச்சிருந்தல்ல. சோ அந்த கான்டாக்டை வச்சு தமிழ்நாட்டையே நீ அழிச்சாலும் அழிச்சிருவ. உன்னை சீக்கிரமே சிபிஐ வந்து கைது பண்ணும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நீ வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருக்க போற. இது சிபிஐ அந்த வழக்கை நடத்தி சொல்றதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சாபமா இருக்கு. நீ வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருப்ப, தப்பிக்கவே முடியாது. நன்றி.